அமைதியா உட்காரணும், பார்வையாளர் மாதிரி. டாஸ் போட்டதில் நாம் தேர்வு பெற்றிருக்கிறோம். அதனால இந்த விவாதத்தை அடுத்த அணியினர் தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டைம் பார்த்து டைம் சொல்லிடுறேன். ஆரம்பிச்சிருங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இறுதி தலைப்பு நம்ம வந்திருக்கிறோம். இதில் நம்முடைய நிலைப்பாடாக ஒப்பந்தத்தில் உள்ள வாசகம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ உருஸ் கந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழி அல்ல என்பதால் கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். இது எங்களுடைய நிலை. அப்ப இதில் என்னென்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கபரின் மீது கட்டடம் கட்டுவது, பூசுவது, அப்புறம் கபரையை கட்டுவது, அப்புறம் தர்காவை ஜியாரத் செஞ்சு உதவி தேடுவது, உருஸ் கந்தூரி எடுப்பது, இதெல்லாம் கூடாது என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். முதலாவதாக கபரின் மீது கட்டடம் கட்டுவது, ஃபர்ஸ்ட் மேட்டர் அதான். கபரின் மீது கட்டடம் கட்டுவதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்தினுடைய அந்த இறுதி வேளையில அந்த கடைசி நோய்வாய்ப்பட்டார்கள்ல, அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அந்த கடைசி நேரத்தில் மரண வேளை நெருங்கிய நேரத்தில் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், சபிப்பானாக. இத்தகது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித், சில அறிவிப்புகள்ல மஸ்ஜிதன், தங்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலங்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அதாவது நபிமார்கள், இறை நேசர்களிலெல்லாம் மிகச்சிறந்த இறை நேசர்கள் நபிமார்கள். இறை நேசர்கள் என்று சொல்லப்படுபவர்களை கூட இறை நேசர் என்று நம்மால் சொல்ல முடியாது. இறைநேசர் இல்லாதவர் முதல் இருக்கலாம். நம்ம யாரையாவது தோற்றத்தை வைத்து இறைநேசர் என்று தப்பா கூட எடை போட்டு இருக்கலாம். நபிமார்களை பற்றி அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. நபிமார்கள்னா கன்ஃபார்மா 100% இறைநேசர்கள் என்பது அல்லாஹ் தேர்வு செய்வது நபிமார்கள். அப்ப 100% நபிமார்கள் என்று உறுதி செய்யப்பட்ட நபிமார்களுடைய கபறுகளை, அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்ட யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. மரணிக்கிற நேரம் தன்னுடைய கபர்களையும் அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில இப்படி கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். இது புகாரியில ஏராளமான இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இது என்ன சொல்லுகிறது? நல்லடியாருக்கு கபரு கட்டுறது தான் தடுக்கிறது. நல்லடியார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்குவதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வார்த்தைகளால் தடை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய லஅனத்துக்கு உரியது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியது என்று தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது ஒரு முதலாவது எங்களுடைய ஆதாரம். இதற்கு ஒரு வியாக்கியானம் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். சொன்ன பிறகு அந்த வியாக்கியானத்தை முறிக்கிற வியாக்கியானத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரடியான வாசகம் லஅனல்லாஹ், அல்லாஹ் லஅனத்து செய்கிறான் அல்லது செய்வானாக, அல் யஹூத வன் நசாரா, யஹூதி நசாராக்களை லஅனத்து செய்வானாக.
லானத்துக்கு ரீசன் என்ன, காரணம் என்ன? இத்தகது அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் குபூர அம்பியாயிஹிம் அம்பியாக்களுடைய நபிமார்களுடைய குபூர்னா கபர்களை ஆக்கி கொண்டார்கள், மஸ்ஜிதன் மசாஜித வழிபாட்டு தலமாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்களே, அவங்கள அல்லாஹ் நாசமாக்கட்டும், உருப்படாம போகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக இதற்கு தடை செய்திருக்கிறார்கள். அது மாதிரி இது வேற ஒரு கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னால், உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா அவங்களும் அவங்களுடைய இன்னொரு மனைவி உம்மு சலமா அவங்களும் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா அபிசீனியாவுக்கு ஒரு வேலையா போயிருக்கிறாங்க. அந்த அபிசீனியாவுல ஒரு ஆலயத்தை பார்க்கறாங்க. அந்த பார்த்துட்டு வந்து அந்த ஆலயத்தை பற்றி